ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் விவாகரத்து பண்ண போறதா சொன்னதை தொடர்ந்து இப்போ அந்த முடிவை சில காரணங்களால மாத்திக்க போறதா ஒரு சில செய்திகள் வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில அதை பத்தி முதல் முறையா இப்போ ஜிவி பிரகாஷ் அவர்களே ஒரு சில முக்கியமான விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா இப்போ சொல்லியிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட பிரபலமான இசையமைப்பாளர் மற்றும் நடிகருமானவர் தான் ஜிவி பிரகாஷ் அவர்கள். இவருடைய இசைக்குன்னே மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருந்துட்டு இருக்காங்க. மேலும் இவருடைய நீண்ட வருஷ தோழியான பாடகி சைந்தவி அவர்களை காதலிச்சு ரொம்பவே ஆசைப்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க பல வருஷமா ஒன்னா மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்த நிலையில யாரு கண்ணுப்பட்டுச்சோ தெரியல, திடீர்னு அவங்க விவாகரத்து பண்ண போறதா சில அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் நீங்க பிரியாதீங்க, உங்க ஜோடியை பார்த்துதான் பல குடும்பங்கள் இங்க ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே இப்படி ஒரு முடிவு எடுத்தா எங்களால தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா சொல்லிட்டு வந்தாங்க. மேலும் சமீபத்துல தான் இவங்களுடைய விவாகரத்து வழக்கானது சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ தனித்தனியா வந்த ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் முதல் கட்ட விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒன்னா வீட்டுக்கு ஒரே கார்ல சேர்ந்து போயிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போன ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி மீண்டும் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவங்களோட மகளுக்காக முடிவை மாத்திக்கிட்டு சேர்ந்து வாழ போறாங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வைரலா போயிட்டு இருந்த நிலையில இத பத்தி இப்போ முதல் முறையா ஜிவி பிரகாஷ் அவர்களே சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதுல அவர் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, என்னதான் எனக்கும் சைந்தவி அவர்களுக்கும் விவாகரத்தே முழுமையா ஆனாலும் அவங்கள விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். அதே மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் நான் தான் முதலாளா வந்து நிற்பேன். எங்களோட விவாகரத்து முடிவு நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா பேசி எடுத்த ஒரு முடிவு தான். அது எங்களோட மகளுக்கும் நல்லாவே தெரியும். நாங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு போனாலும் கூட எங்களோட மக எங்க ரெண்டு பேர்கிட்டயுமே தான் இருப்பா. அது மட்டும் இல்லாம நாங்க வாழ்க்கையில ஒன்னா இல்லைனாலும் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா சைந்தவி கூட நான் எப்போதுமே இருப்பேன். அந்த ஒரு உறவுக்கு என்னைக்குமே முடிவே இல்லை அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பல ரசிகர்கள் சைந்தவிக்கு எவ்வளோ சப்போர்ட்டா இருக்க நீங்க அவங்க கூட ஏன் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா கேட்டுட்டும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.